வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் வைஷ்ணவி. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழ் மீடியம் புக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புடையது முதல் பருவத்தில் சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா வரலாறு என்றால் என்ன, கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக வரலாறு என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுதல். ஃபஸ்ட் என்ன கற்றுப்போம், வரலாறுனா என்ன அப்படின்றத கற்றுப்போம் இந்த லெசன் மூலிமா. வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளுது. இந்த வரலாற்றில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நீங்கள். இப்போது ஒரு சில பேருக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ஒரு சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதில் ஒரு சில பேருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வரலாற்றில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்றத இந்த லெசன் மூலிமா நம்ம கற்றுக்க போகிறோம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளுதல். அப்போல்லாம் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போலாம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்குது. அப்போல்லாம் அடுப்பு கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்போ அவங்களோட உணவு என்னவாக இருந்திருக்கும், அது எல்லாமே இந்த லெசன் மூலிமா நம்ம பார்க்கலாம். பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல். அந்த காலத்துலலாம் பாறையில் ஓவியம் டிராயிங் வரைந்து வச்சுருந்தாங்க. அந்த டிராயிங் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு தெரிவிக்குது. வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை தெரிந்து கொள்ளுதல். வரலாறுனா என்ன, அந்த வரலாற்றை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுனால என்னென்ன முக்கியம் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது. பள்ளியிலிருந்து திரும்பிய தமிழினி வீட்டிற்குள் நுழைந்தாள். இந்த லெசன் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மகள் 2 பேர் பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் போகிற மாதிரி இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். நான் சொன்னல அம்மா மகள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழினி. அந்த சின்ன சிறுமி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா எழுந்து தமிழினை வரவேற்று அணைத்து கொண்டார். அம்மா என்ன பண்ணுறாங்க, உள்ளே புக்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க. தமிழினி பார்த்தோன்னே வா சொல்லி அணைத்து கொண்டார்னா அக் பண்ணிட்டு தமிழினின் புத்தக பையை வாங்கி வைத்துவிட்டு அவளை கை கால் முகம் கழுவி வர சொன்னார். அம்மா என்ன பண்ணுறாங்க, தமிழினிக்கிட்ட ஸ்கூல் பேக் இருக்குது, அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ போயிட்டு கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பின்னர் தமிழினிக்கு சிற்றுண்டே கொடுத்து விட்டு அன்று வகுப்பில் நடந்தவற்றை பற்றி விசாரித்தார். தமிழினி இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்போ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆக போது 2 பேரும் பேசுகிற மாதிரி. ஃபஸ்ட்டு அம்மா பேசுகிறாங்க. தமிழினி இன்றைக்கு என்ன பாடம் படித்தா என்ன கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் நீ படித்த அப்படின்னு தமிழினியை பார்த்து அம்மா கேட்குறாங்க. தமிழினி அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வரலாறு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியா நன்று. வரலாறு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டாயா. அப்போ உனக்கு இப்போ என்ன தெரியும், வரலாறுனா என்ன அப்படின்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. தகவல் பிழை. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. வரலாற்று நம்ம எப்படி கணக்கிடுறோம், ஆண்டுகளில். ஃபார் எக்ஸாம்பிள் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த மாதிரி இந்த ஆண்டில், இந்த வருஷத்தில் 1948 1949 இந்தந்த நிகழ்வு சம்பவம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றை கணக்கிடுறோம். இது கிமு பொ.ஆ.மு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபி பொ.ஆ கிறிஸ்து பிறப்பதற்கு பின் பொது ஆண்டு எனப்படுகிறது. நம்ம வரலாற்றின் வரலாற்றை நம்ம ஆண்டுகளில் கணக்கிடுறோன்னு பார்த்தோம். இந்த ஆண்டுகள், இந்த வரலாற்றின் காலத்தை 2ஆக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா, ஏசப்பா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே பொது ஆண்டிற்கு முன்னுன்னு சொல்லலாம், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அதை பொது ஆண்டுன்னு நம்ம சொல்கிறோம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. இப்போ தான் மெயின் டாபிக் வந்திருக்கும். வரலாறுனா என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 2024 இருக்கும். இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. போன வருஷம் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க 2023. 5ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு மே மந்த் லீவில் பெங்களூர் நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போயிருக்கீங்க. அதுக்கு முன்னே 2022 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தீங்க. 4ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் ஹைதராபாத் ட்ரிப் போனீங்க. 2021 மும்பை ட்ரிப் போனீங்க. 2020 கோவா, 2019 பெங்களூர்.
இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் லீவில் மே மந்த் லீவில் நீங்கள் ட்ரிப் போயிருக்கீங்க. இதுதான் என்னது கடந்த காலங்கள். 2019ன்றது என்னது கடந்த காலம். பெங்களூர் போன அப்படின்றது என்னது கடந்த கால நிகழ்வு. இந்த வருஷத்தில் இந்த ஆண்டில் இங்கே போனோம், இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றது தான் என்னது வரலாறு. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை. தமிழினி, ஓரளவுக்கு தெரிந்து கொண்டேன் அம்மா. நீங்கள் வரலாறு குறித்து மேலும் சில செய்திகளை சொல்லுங்களேன். அம்மா கொஷின் கேட்டாங்கல்ல, வரலாறை பற்றி உனக்கு இப்போ தெரியும்ல அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ தமிழினி என்ன சொன்னாங்க, கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அம்மா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் வரலாறை பற்றி, ஒரு சில விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு தமிழினி கேட்குறாங்க. அம்மா, சொல்கிறேன் தமிழ். முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாயா? அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னே ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, உம்முடைய பெயர் என்ன? ஃபஸ்ட் கொஷின் என்ன, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி அம்மா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. திருப்பி அம்மா, உன் அம்மாவின் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி, திருமதி ஸ்மாதி அம்மா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அம்மா, அப்பாவின் பெயர்? தமிழினி, திரு அதியமான் என்று பதில் சொல்கிறாங்க. அம்மா, அப்பாவின் அப்பா பெயர்? தமிழினி, அது தாத்தாவை தானே கேட்கிறீர்கள் அம்மா, திரு சிதம்பரம். தமிழ் என்ன சொல்கிறாங்க, தாத்தாவை தானே நீங்கள் கேட்குறீங்க, அவருடைய பேர் திரு சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, சிதம்பரம் தாத்தாவின் அப்பா பெயர் தெரியுமா? இப்போ அம்மா என்ன கேட்குறாங்க, சிதம்பரம் தாத்தா இருக்கார்ல, அவருடைய அப்பா பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தமிழினி, கொள்ளு தாத்தா என்று பாட்டி சொல்வார்களே, அவருடைய பெயரா அம்மா? தாத்தா சொல்லுவாங்களே, அந்த தாத்தாவோட பேர் தானே கேட்குறீங்க, அவளுக்கு தாத்தாவோட பேர் தெரியல, அந்த தாத்தா பேரை தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு தமிழினி கேட்குறான். அதுக்கு அம்மா, ஆமாம் தமிழினி, உன் கொள்ளு தாத்தாவின் பெயர் திரு ராமாசாமி. அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த தாத்தாவை தான் நான் கேட்குறேன், அந்த தாத்தாவின் பெயர் திரு ராமாசாமி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பா ஒரு பழைய கட்டடை பேனாவை வைத்து கொண்டு, இது எங்கள் தாத்தா பயன்படுத்திய பேனா தெரியுமா என்று பெருமையாக சொல்லி கொண்டு இருப்பாரே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? அப்பா என்ன பண்ணுவாராம், ஒரு பழைய பேனா, ரொம்பவும் பழைசான பேனா, அந்த பேனா வச்சுட்டு இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ண பேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பாராம். அது உனக்கு நினைவு இருக்கா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தமிழினி, அடடே ஆமாம் அம்மா, அப்பாவுடைய மேசையில் அழகான சிறிய மரப்பெட்டியில் வைத்திருக்கிறாரே, அதை தானே சொல்கிறீர்கள்? தமிழினி என்ன சொல்கிறாங்க, அடடே ஆமாம் அம்மா சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மரப்பெட்டி இருக்குல்ல, அதில் தானே அந்த பேனா வச்சிட்ருக்காரு, அந்த பேனாவை தானம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழினி சொல்கிறாங்க. அம்மா, சரியாய் சொன்னாய் தமிழினி. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக தான் நீ சொல்கிற, அது ஒரு பழைய பேனா, இப்பொழுது அதை வைத்து எழுத முடியாது, ஆனால் அப்பா அதை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார். அம்மா என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பழைய பேனா தான், ரொம்ப பழசு தான், அது இப்போ எழுத முடியாது, அந்த பேனா வச்சு எழுத முடியாது, ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு, ரொம்ப பத்திரமாக சேஃப்டியாக வச்சிட்ருக்காரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பாவிடம் கேட்டால் அந்த பழைய பேனாவை கொண்டு அவரின் தாத்தா எழுதி வைத்துள்ள நாட்குறிப்புகளை உனக்கு காட்டுவார். அந்த பேனாவை கேட்டால் அப்பா என்ன பண்ணுவாராம், அந்த பேனா வச்சு தாத்தா ஒரு டைரி எழுதி வச்சுருக்காரு, நாட்குறிப்புனா ஒரு டைரி, அந்த டைரி அவர் எழுதின டைரி நாட்குறிப்பு எல்லாமே உனக்கு காட்டுவார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதன் மூலம் அக்காலத்தில் பெரும்பான்மையானவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்த போதிலும் உனது கொள்ளு தாத்தா அவரது ஊரில் எழுத படிக்க தெரிந்தவராக இருந்துள்ளார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அப்போல்லாம் நிறைய பேருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியவே தெரியாது, ஆனால் உன் கொள்ளு தாத்தாவுக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி அவர் ஒரு நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்காரு. ஒரு விஷயம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சால் மட்டும் தான் எழுதவே முடியும் அவங்களால. ஸோ இதனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவருக்கு உன்னுடைய கொள்ளு தாத்தாக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்ற ஒரு விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுல்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மேலும் அவர் எழுதிய நாட்குறிப்புகளை கொண்டே அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தன என்பதனை அறிந்து கொள்கின்றோம். அம்மா மேலும் சொல்கிறாங்க, அவர் நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்கார்ல, அந்த நாட்குறிப்பை வச்சு அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. தமிழினி,
நாட்குறிப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு செய்திகளை தெரிந்து கொள்ள முடியுமா அம்மா? தமிழினி இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த நாட்குறிப்பு அவங்க கொள்ளு தாத்தா எழுதி வச்சுருக்காருல அந்த நாட்குறிப்பு, அந்த நாட்குறிப்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயத்த நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு தமிழினி கேட்குறாங்க.